Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பிரியங்கா ஒரு கணவனா எப்படி இவங்க தேர்வு செஞ்சாங்கன்றது இது வரைக்கும் வெளியே வரல. அவ்வளோ சொல்றது ஒரு தொழிலதிபர். இவங்க விஜேனா ஒரு டிஜே, அதை தாண்டி அவருடைய சொத்துக்கள் இருக்கலாம், வசதியானதாக இருக்கும். அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி அதில் டைவர்ஸ் ஆகிட்டு ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு ஃபெயிலியர் மீண்டு வந்திருக்காங்கல்ல. இங்கே மீடியா ஃபீல்டில் 2, 3, 4 தான் சர்வசாதாரண வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வயது ஒரு தடையே கிடையாது. கடந்த காலத்தில் அதெல்லாம் உடைக்கப்பட்டது. ஏற்றுக்கிறவங்க பாடு, உடன்படுறவங்க. திருமணம்ன்ற அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குல்ல, அது கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேள்வி ஆயிடுச்சு. நினைச்சா திருமணம் பந்தத்தை முடிக்கும் போது இன்னும் தகவல் ஒன்றும் தெரியறது இல்லை. எப்போ இவங்க டிவோர்ஸ் பண்றாங்கன்ற தகவல் கூட இல்லை. கேலி பொருளா ஈஸியா பண்ணிட்டு போயிடலாங்க. என்ன பெரிய இது. பெண்கள் தனியாக வாழ்றதுல ரொம்ப சிக்கல் இருக்குது. ஆண்கள் கூட தனியாக வாழ்ந்துடலாம், ஒரு துணை இல்லைன்ற அந்த ஏக்கம் தான் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. துணை இந்த ஏக்கத்தை கடந்து இங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. பல பொறுக்கிகள் கேட்டினா ஏதாவது ஒரு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி இல்லை ஒரு பெண் தனியாக வாழணும்னு கேட்டால் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டையாக அப்ளிகேஷன் இருக்கும். பிரியங்கா அடுத்த ஒரு வாழ்க்கை துணையை தேடுறதுக்கான அந்த இடைப்பட்ட காலம் அவசியமானதாக இருந்திருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம். பிரியங்கா, விஜய் பிரியங்கா பார்த்தீங்கன்னா நேற்று திருமணம் டக்குன்னு எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாருமே சும்மா ஏதோ சினிமாக்காக எடுத்ததா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அதுக்கப்புறம் பிரியங்காவோட ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது தான் தெரிய வருது உண்மையிலே திருமணம்னு சொல்லிட்டு. யார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏன்னா ஒன்று இதுக்கு முன்னாடி திருமணமானவர், விஜய் டிவிலே வேலை பார்த்தவர், விஜய் டிவிலே இருந்தவர்ன்றதுலாம் நமக்கு தெரியும். இவர் யார், இவரோட பின்புலம் என்ன ஏதுன்றது தான் மக்களோட கேள்வியாகவே இருக்குது இப்போ. இல்லை, பின்புலம்ன்றது கேட்டிங்கன்னா எல்லாரும் பரவலாக சொல்கிறது ஒரு தொழிலதிபர். அவர் என்ன தொழில் செய்கிறாரு அப்படின்றது கேட்டிங்கன்னா இப்போதைக்கு. ஆனால் டிஜேன்றது இப்போதைக்கு தகவல் வெளியாகிருக்கு. இவங்க விஜேனா ஒரு டிஜே அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு டிஜேன்றது கேட்டால் அது ஒரு தொழிலாக இருக்கலாம், அதை தாண்டி அவருடைய சொத்துக்கள் இருக்கலாம், வசதியானதாக இருக்கலாம். ஆனால் இவங்க எதை வச்சு தேர்வு செஞ்சாங்க? பிரியங்கா அவர் கம்பெனியனாக அவர் ஒரு கணவனாக எப்படி இவங்க தேர்வு செஞ்சாங்கன்றது இது வரைக்கும் வெளியே வரல. அவங்க சொன்னதான் தெரியும். இப்போ என்னென்னா பரவலாக பேசப்படுறதுன்னு கேட்டால் பிரியங்கா மேலே ரொம்ப பரிதாபப்படுறவங்க, இல்லை பொறாமப்படுறவங்க, இல்லை ஒரு ஏக்க பெருமூச்சு விடுறவங்க, ஜொல்லு விடுறவங்க, இவங்க எல்லாரும் என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக பேசுகிறது அவர் வயசானவரை கல்யாணம் பண்ணிட்டாரு. இங்கே பல கல்யாணங்களுக்கு ஒரு விஷயம் கேட்டினா வயது ஒரு தடையே கிடையாது. கடந்த காலத்தில் அதெல்லாம் உடைக்கப்படுது. அந்த வேலியில் வயதுன்ற வேலி உடைக்கப்படுது. அதை ஏற்றுக்கிறவங்க பாடு, உடன்படுறவங்க பாடு. அதனால் அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. கண்டிப்பாக பிரியங்கா ஒரு தேர்வு செய்கிறாங்கன்னு கேட்டினா அவர் எல்லா வகையிலையும் ஒரு என்ன சொல்லுங்கன்னா ஒரு குவாலிஃபைடாக தான் இருப்பாருன்றது நம்பிக்கை. ஏன்னா நீண்ட காலம் அவங்க ஒரு ஃபெயிலியர் மீண்டு வந்திருக்கிறாங்கல்ல. எதுவும் தப்பாக பேசோட அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி அதில் டைவர்ஸ் ஆகிட்டு ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கே மீடியா ஃபீல்டில் 2, 3, 4 தான் சர்வசாதாரண. மீடியா மட்டுமே கிடையாது. இப்போ சாதாரண ஒரு மனிதர்கள் கூட இன்றைக்கி செகண்ட் மேரேஜ்ன்றது, மறுமணம்ன்றது சர்வசாதாரணமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அது சரி தவறுன்றது கேட்டிங்கன்னா அவங்க பண்ணிக்கிறவங்க தான் அது தீர்மானிக்கணுமே தவிர இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமணம் என்பதை நாம் கொச்சப்படுத்தி பேச முடியாது. அதே மாதிரி இப்போ என்னன்னா பிரியங்காவுக்கு 2வது திருமணம் அப்படிங்கிறது தெரியும் எல்லாமே. இவருக்கு இது முதல் திருமணமான்றது தான் எல்லாரோட கேள்வியாமே இருக்கு. இவரை பார்க்கும்போது உங்களுடைய கேள்வி மட்டும் கிடையாது, நான் சொல்கிறேன். பரவலாக பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த டிவியில் பணியாற்றக்கூடிய சக என்ன சொன்ன பணியாளர்களை தாண்டி நிர்வாகத்தினர், பணியாளர்கள், அவங்க நிகழ்ச்சியை ரசிக்கிறதுன்றதை விட கேட்டினா பிரியங்காவை பார்த்து ஒரு ஜொல்லு விடக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த கேள்வி இருக்குது. இந்த நீங்கள் கேட்ட கேள்வி அவங்களுக்கு தான் இருக்குது தவிர சாதாரண மனிதர்கள் இதை கடந்து போகிறாங்க. ஏன்னா இப்போ பிரியங்காவுக்கு வயசு இருக்கின்றப்போ இவங்களுக்கும் அதே வயசு 45 வயசு 50 வயசுன்ற மாதிரி இருக்கும்போது இவங்க இவ்வளவு நாள் திருமணம் ஆகாமல் இருந்தாங்களா, இல்லை ஆல்ரெடி இவருக்கும் திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆன ஒருத்தவரா? ஏன்னா பிரியங்கா சூஸ் பண்ணும்போது அது மாதிரி கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. என்னன்னா 2 தரப்புலையும் டிவோர்ஸ் ஆனவங்க கூட மறுமணம் பண்ணிக்கிட்டு வெற்றிகரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. வெற்றிகரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வெற்றிகரமாக தோல்விகரமான அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பரவலாக திருமணம் என்பது முன்னாடி நீங்கள் இருந்ததெல்லாம் 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி கேட்டால் இன்றைக்கி இந்த வாழ்க்கை இருக்குது, இது சரியாக வரலையா, ஒன்று கட்டு,
கட்டுறது சரியில்லையா வெட்டு அப்படின்னா வெட்டுனா என்ன நீங்கள் ஏதோ மனுஷங்க வந்து கணவனை வெட்டுறதுன்னு நினச்சிக்காதீங்க. அது அந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் வெட்டுனா என்ன கேட்டால் தாலியை வெட்டிட்டு வேற ஒரு தாலியை கட்டிக்கிறாங்க, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்னென்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் இது என்னென்னா, திருமணம்ன்ற அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய பொருள் அர்த்தம் இருக்குது. ஸோ அது வந்து கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி ஆகிடுது. இவங்க நினச்சா வந்து அந்த திருமண பந்தத்தை வந்து முடிக்கும் போது இன்னும் தகவல் ஒன்றும் தெரியறதில்ல. எப்போ இவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்ற தகவல் கூட இல்லை. நீதிமன்றத்தில் போகிறாங்க, மனு தாக்கல் பண்ணுறாங்க, 2 பேரும் பரஸ்பரம் பிரிஞ்சுறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த திருமணம் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயனற்று போனதாக இருக்குது. ஒரு கேலி பொருளாக பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடுது. பிரேக் பண்ணுறதுல ஒரு கேலி பொருளாக ஆகிடுது. ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாங்க, என்ன பெரிய இது. அப்போ அதுக்கு எதுக்கு இவ்வளோ வந்து ஆடம்பரம் வந்து சம்பிரதாயம் சடங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் இல்லையா? அப்படி தான் நம்ம அது பார்க்குறதா இருக்கு. பிரியங்கா நிறைய இன்டர்வியூவில் வந்து பேசும்போது எனக்கு வந்து குழந்தை மேலே வந்து ஒரு ஆசை, குழந்தை எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க அந்த கணவரோட பிரிஞ்சுமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளோ காலங்கள் எடுத்ததுக்கான காரணம் என்ன? இல்லை அவங்களோட வாரிசு வந்து வேணும், ஏன்னா அடுத்து வரப்போகிற ஆட்கள் வந்து பார்க்குறதுக்கு அந்த சொத்து இல்லை இந்த இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கான ஒரு ஆள் வேணும், அதுக்கு ஒரு வாரிசு வேணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட முடிவா இது அப்படின்ற ஒரு கேள்வியுமே மக்கள் உண்டு தானே சார். இப்போ அவங்களுக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இருக்குது. அந்த சம்பாத்தியத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய வந்து ஒரு பொறுப்பான நபர் வேணும். பெரும்பாலும் நடிகர்களுக்கு இந்த சிக்கல் தானே இருக்குது. ஒன்று அவங்க வந்து 24 மணி நேரம் அந்த மீடியாவில் பயணிக்கும் போது அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு, இல்லை அவங்களுடைய வெல்ஃபேரை பார்க்கறதுக்கு கூட, இல்லை அவங்கள சார்ந்தவங்களை கூட பார்த்துக்கிறதுக்கு கூட வந்து ஆள் இல்லாமல் போகுது. அவங்களுடைய சம்பாதியத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போகுது. ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று கேட்டால் வயது மூப்புன்னு போகணும்னு கேட்டால் இவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு 5 வருஷம் பிரியங்கா பயணப்படலாம். அதுக்கப்புறம் அவங்க என்னென்னு சொல்லுவாங்க, இப்போவே ஆன்டின்னு தான் சொல்கிறானுங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி பார்ட்டி ஆகும்போது கேட்டால் அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு இல்லாத போது கேட்டால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. பொதுவாக வந்து இங்கே பெண்கள் வந்து தனியாக வந்து வாழ்றதுல ரொம்ப சிக்கல் இருக்குது. ஆண்கள் கூட இங்கே தனியாக வாழ்ந்துடலாம், ஒரு துணை இல்லைன்ற அந்த ஏக்கம் தான் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இந்த ஏக்கத்தை கடந்து இங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. ஒரு பெண், அதுவும் மீடியாவில் வாழக்கூடிய ஒரு பெண் கேட்டால் வந்து தனிமையாக வாழ்றதுன்றதுலாம் நீங்கள் இன்றைக்கி சாத்தியமே இல்லைன்னா பல பொறுக்கிகள் வந்து கேட்டால் வந்து ஏதாவது ஒரு வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் ஒரு பாதுகாப்பு, ஒரு குடையின் கீழ் இருக்கிறாங்க, ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாங்கன்னா வந்து இங்கே விண்ணப்பங்கள் வந்து பண்ணுறதுக்கு கூட தயங்குவான். அப்படி இல்லை ஒரு பெண் தனியாக வாழணும்னு கேட்டால் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டையாக அப்ளிகேஷன் இருக்கும் சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு. அதான் இப்போ லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி. அதனால் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் பிரியங்கா வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேடி அந்த வாழ்க்கை துணை வந்து ஏதோ ஒரு காரணத்தில் ஃபெயிலியர் ஆகும்போது அடுத்த ஒரு வாழ்க்கை துணையை வந்து தேடுறதுக்கான அந்த இடைப்பட்ட காலம் வந்து இது அவசியமானதாக இருந்திருக்கலாம். அவங்க தேர்வு செய்யணும் இல்லைங்க, இது வாழ்க்கை இல்லைங்க அப்படின்னு கேட்டால் ஒரு அவகாசம் தேவைப்பட்டிருக்கலாம். இங்கே அன்பு, காதல், நேசம், பாசம் இதை கடந்து காமம் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு திருமணம் வாழ்க்கையில் சிஸ்டத்துக்குள்ள இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய அந்த அன்பு, காதல், நேசம், பாசம், அதுக்கப்புறம் வந்து காமம், இது எல்லாமே உள்ளடங்கியது தான் இந்த திருமண சிஸ்டம்ன்றது. ஸோ திருமண சிஸ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு, கண்ட பொறுக்கிகள் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டால் வந்து தப்பாக வந்து மூவ் பண்ண மாட்டான், இதெல்லாம் வந்து கேட்டான். ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கிறாங்க. என்னை கேட்டால் எல்லா நடிகைகளும் கூட பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை தேடிக்கணும். அவங்களுக்கான நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் வாரிசுகளை எடுத்துக்கணும். இது எல்லாமே வந்து சமூக ஒரு பாதுகாப்பு தானே சார். ஒரு மனிதருக்கு வாரிசுன்றது கூட ஒரு சமூக பாதுகாப்பு தானே. வளர்ந்த காலத்தில் வந்து கேட்டால் அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்கு ஒரு வாரிசு தேவை, கணவனும் தேவை, கணவனுக்கு பிறகு கேட்டால் வந்து குழந்தைகளும் தேவை. அந்த வகையில் வந்து கேட்டால் ஒரு காலம் இதை என்னென்னா இதெல்லாம் ரொம்ப லேட்டு. இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து ஒரு வாழ்க்கை துணையை வந்து தேடிக்கணும். அதே சமயத்தில் இருக்கிற வாழ்க்கையில் வந்து நிறைவை தேடணும். அது பிரியங்காக்காக நான் இதை சொல்லலை. ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கேட்டால் அந்த குறைகள்லாம் வந்து கேட்டால் வந்து சகிச்சுக்கிட்டு வாழணும். இல்லை இது குறையாக இருக்குது தூக்கி அவனை போடு, இல்லை இது குறையாக இருக்குது அவனை தூக்கி போடு, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இப்படி போயிட்டே இருந்து கேட்டிங்கன்னா கடைசியில் போய் முட்டு சந்தில் தான் போய் நிற்கணும். எல்லாருக்கும் நான் இது பிரியங்காவுக்கு சொல்லலை, எல்லாருக்கும் சொல்கிறேன். இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறை இல்லாத மனிதர்கள் கிடையாது சார். அந்த குறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகிச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழறது தான் வாழ்க்கை. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழறதுன்ற ஒரு வாழ்க்கையை வாழும்போது கணவனோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம், மனைவியோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். நான் 2 தரப்புலையும் தான் நான் சொல்கிறேன். நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் இல்லை வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும்
ஒரு மன வாழ்க்கையில் ஈடுபடுத்திட்ட பிறகு கேட்டால் அங்கே சில குறைகள் கேட்டால் அந்த குறைகளை கடந்து சகிச்சுக்கிட்டு நம்ம வந்து நிறைவேற்றணும் தவிர இவங்ககிட்ட இது குறை இருக்குது அவனை தூக்கி போடு, அடுத்து இன்னொருத்தவன அவங்ககிட்ட இருக்கிற அவனை தூக்கி அப்படி போடு, இப்படி 5 வருஷம் வாழ்ந்துட்டே இருந்தான்னு கேட்டால் இது கடைசியில் கேட்டால் உரிச்ச வெங்காயம் மாதிரி ஆகிடும் வாழ்க்கை. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.